இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 300 கிராம் பாவக்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஃபயர் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். 7 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பாவக்காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள் சேர்த்து 1 மினிட் வதக்குங்க. ப்ளெயின் சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ், இந்த பாவக்காய் ஃப்ரையை வந்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டிருக்க மிளகாய் தூள் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க.